ஓம் சாந்தி. பாப் தாதாவினுடைய அவ்யக்த முரளியினுடைய ரிவிஷன் தேதி 20 ஜனவரி 1981. பாபா சொல்றாங்க, மன் புத்தி சன்ஸ்கார் கே அதிகாரி ஹி வரதானி மூரத்து हैं. யார் ஒருவர் மனம் புத்தி சன்ஸ்காரத்திற்கு அதிகாரியாக விளங்குவார்களோ அவர்களே வரதானி மூர்த்தி ஆவார்கள். आज वरदाता और विदाता बाप अपने महादानी और वरदानी बच्चों को देख रहे हैं. இன்று வரத்தை வழங்கும் வள்ளல் பாபா மற்றும் விதியை உருவாக்குகின்ற தந்தை தன்னுடைய மகாதானி வரதானி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். वर्तमान समय மகாதானி का पाठ सभी यथाशक्ति बजा रहे हैं. நிகழ்காலத்தில் பார்க்கும் பொழுது எல்லா குழந்தைகளுமே அவரவர் சக்திக்கேற்ற வகையில் மகாதானியான நடிப்பை நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருமே மகாதானிகளாக நடைபெறுகின்றார்கள். ஆனால் அவரவர் சக்திக்கேற்ப. மகாதானி என்பவர்கள் யாரு? வார்த்தைகள் மூலமாக ஞானத்தை சொல்பவர்கள். வார்த்தைகள் மூலமாக ஞானத்தை சொல்லி ஆத்மாக்களுடைய ஊக்கம் உற்சாகத்தை அதிகம் செய்பவர்கள், துக்கத்தை களைபவர்கள். அப்படிப்பட்ட மகாதானியாக சேவையை ஒவ்வொரு குழந்தைகளும் அவரவர் சக்திக்கேற்ப செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நிகழ்காலத்தில். लेकिन अब अंतिम समय समीप आते हुए विशेष वरदानी रूप का पाठ प्रैक्टिकल में बजाना पड़े. ஆனால் இறுதி காலம் வெகு அருகே வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் மிக மிக முக்கியமான ஒரு சேவை வரதானி ரூபத்தில் செய்ய வேண்டியது அவசியமாகின்றது. வரதானி என்றால் வைப்ரேஷன் மூலமாக சேவை செய்வது மிக அவசியமாகின்றது. மகாதானி விசேஷ் வாணி துவாரா சேவா கர்த்தே हैं. மகாதானி என்பவர்கள் முக்கியமாக வார்த்தைகள் மூலமாக சேவை செய்கிறார்கள். लेकिन साथ में मनसा की परसेंटेज कम होती है. ஆனால் மானசீகமான சக்தியை பரப்புவதில் சதவிகிதம் குறைவே காணப்படுகிறது. वाणी की परसेंटेज ज्यादा और मनसा की परसेंटेज कम. வார்த்தைகளால் செய்யும் சேவையை பார்க்கும் பொழுது அதிகமான பர்சன்டேஜ் மார்க் வாங்கி விடுகிறார்கள். ஆனால் மானசீகமான நல்லதொரு வைப்ரேஷனை அமைக்கக்கூடிய சேவையில் குறைவாகவே மதிப்பெண் அடைகின்றார்கள். और वरदानी रूप में वाणी कम और मनसा की परसेंटेज ज्यादा होती है. வரதானியாக இருக்கின்ற ரூபத்தில் வரதானி என்று சொல்லும் பொழுது மனோசக்தி அதிகமாக, வார்த்தைகள் குறைவாகவே செயல்படுகிறது. अर्थात संकल्प द्वारा शुभ भावना कामना द्वारा थोड़े समय में ज्यादा सेवा का प्रत्यक्ष फल देख सकते हो. அதாவது வரதானி ரூபத்தில் சேவை செய்வது என்றால் அர்த்தம் என்ன? எண்ணங்களின் மூலமாக, தன்னுடைய நல்லாசை நல்விருப்பங்கள் மூலமாக
குறைந்த நேரத்தில் அதிகமான சேவையை செய்து அதற்குரிய பலனையும் கைமேல் பார்ப்பதாகும். वरदानी रूप द्वारा सेवा करने के लिए पहले स्वयं में शुद्ध संकल्प चाहिए. ஆக வரதானியாக சேவை செய்ய வேண்டும் என்றால் முதலில் தன்னிடம் சுத்தமான எண்ணங்கள் அதிகம் இருக்க வேண்டும். तथा अन्य संकल्पों को सेकंड में कंट्रोल करने का विशेष अभ्यास चाहिए. அதாவது சுத்த சங்கல்பங்கள் அதிகம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் மற்ற பல வீணான எண்ணங்களை நினைத்த மாத்திரமே கட்டுப்பாட்டில் வைப்பதற்கான பயிற்சியும் அவசியம் இருக்க வேண்டும். நில்லென்றால் நிற்க வேண்டும் வீண் எண்ணங்கள், அது போன்ற ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. அப்போதுதான் வரதானி மூர்த்தி ஆக முடியும். सारा दिन शुद्ध संकल्पों के सागर में लहराता रहे. ஆக முழு நாளும் சுத்தமான எண்ணங்கள் எனும் அலையிலேயே விளையாடிக் கொண்டிருக்க வேண்டும். और जिस समय चाहे शुद्ध संकल्पों के सागर के तले में जाकर साइलेंस स्वरूप हो जाए, अर्थात ब्रेक पावरफुल हो. வேண்டிய நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் சுத்தமான எண்ணங்கள் என்ற கடலின் அலையில் இருப்பது மட்டுமல்லாமல் ஆழத்துக்கு சென்று அமைதியின் சொரூபமாக மாறிவிட வேண்டும். அதாவது பவர்ஃபுல் பிரேக் போட வேண்டும். நாம் 63 ஜென்மங்களாக எண்ணங்களை அதன் வேகத்தில் ஓடவிட்டிருந்தோம். இப்போது அதை தன்வசப்படுத்த வேண்டும். நில்லென்றால் நிற்கின்ற அளவுக்கு பவர்ஃபுல் பிரேக் போட்டு பழக்கி இருக்க வேண்டும். संकल्प शक्ति अपने कंट्रोल में हो. ஆக எண்ணங்கள் என்பது தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். எப்படி கை கால்களை நினைத்த மாத்திரமே அசைப்பதும் அசைவில் இருந்து நிறுத்துவதுமாக பழகி வைத்திருக்கிறோமோ, அதுபோல எண்ணங்களை நில்லென்றால் நிற்கின்ற அளவிற்கு தன்வசப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். साथ साथ आत्मा की और भी विशेष 2 शक्तियाँ बुद्धि और संस्कार. இது மட்டும் அல்லாமல் ஆத்மாவுடைய விசேஷமான 2 சக்திகள் என்னவென்றால் புத்தி மற்றும் சன்ஸ்காரம். முதல்ல பாபா சொன்னாங்க மனதின் எண்ணங்கள். அது மட்டும் அல்லாது இன்னும் 2 சக்திகள் உள்ளது விசேஷமாக, அது புத்தி மற்றும் சன்ஸ்காரம். தீனோகி அப்னே அதிகார் மே ஹோ. ஆக மனம், புத்தி, சன்ஸ்காரம் இந்த 3 விதமான சக்திகளும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஆத்மாவுடைய முக்கிய 3 சக்திகள் இதுதானே. இதைத்தான் சூட்சுமமான சக்திகள் என்று சொல்லுவோம், அதாவது ஞான இந்திரியங்கள் என்று சொல்லுவோம். இந்த உடலில் உள்ள 5 புலன்கள் 5 சென்ஸ் ஆர்கான்ஸ் சொல்றோமே, அந்த 5ம் கர்மேந்திரியங்கள் ஆகும். மனித வாழ்க்கையில் காரியங்கள் செயல்படுத்துவதற்காக, வேலைகள் செய்வதற்காக, ஓட ஒடியார, பேச பழக, எழுத படிக்க, குதிக்க நடக்க, இப்படி பலவிதமான காரியங்கள் செய்ய பயன்படுகின்ற 5 புலன்கள் அவையெல்லாம் கர்மேந்திரியங்கள் ஆகும். உடலில் உள்ள கர்மேந்திரியங்கள் 5 அது. ஆனால் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா ராஜா இருக்கிறதே, அதனுடைய முக்கிய ஞான இந்திரியங்கள் இந்த 3. இது சூட்சுமமாக உள்ளது. இந்த 3 ஞான இந்திரியங்கள் என்னென்ன? மனம், புத்தி, சன்ஸ்காரம். இந்த 3ம் நம் வசம் இருக்க வேண்டும்.
तीनों में से एक शक्ति के ऊपर भी अगर अधिकारी कम है तो वरदानी स्वरूप की सेवा जितनी करनी चाहिए उतनी नहीं कर सकते. ஆக இந்த மூன்று சக்தியும் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றாவது நம்முடைய பேச்சை கேட்காமல், நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காமல் தன் வழியில் போகுமே ஆனால் அவர்களால் வரதானி சொரூபமான சேவையை எவ்வளவு விரும்புவோமோ அவ்வளவு செய்து பலனை பெற முடியாது. ஆக நல்லதொரு வரதானி சேவை செய்ய வேண்டும் என்றால் மனம், புத்தி, சம்ஸ்காரம் மூன்றும் தன் கட்டுப்பாட்டில் வைப்பது மிக மிக அவசியமாகும். इस वर्ष में जितना ही महा कार्य महायज्ञ कर अच्छा है उतना ही इस महायज्ञ में மகாதானி का पाठ भी विशेष बजाना है. இந்த ஆண்டு எந்த அளவுக்கு மகான் காரியம் மகான் யஜ்யத்தில் செய்து வருகின்றீர்களோ அதே போல் மகாதானியாகவும் விசேஷமாக செயல்பட வேண்டும். और आत्मा सदा साथ साथ तीनों शक्तियों के ऊपर संपूर्ण अधिकार की जो भी कमी हो उसको भी महायज्ञ में स्वागा करना है. மேலும் ஆத்மா தன்னுடைய மூன்று சக்திகள் மீது முழுமையான அதிகாரம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தாத கட்டத்தில் எங்கேனும் குறை இருப்பது தெரிய வந்தால் அதை இந்த மகா யாக வேள்வியில் स्वागा செய்துவிட வேண்டும். जितना ही विशाल कार्य करना है उतना ही इस विशाल कार्य के बाद शुभ चिंतक सर्व शक्तियों के मास्टर विधाता श्रेष्ठ संकल्प द्वारा मास्टर वरदाता सदा सागर के तले में सदा सागर के तले के अंदर अति मीठे शांत स्वरूप लाइट और माइट हाउस बन इसी स्वरूप की सेवा करना है. ஆக என்ன செய்ய வேண்டும்? இந்த மகா யஜ்ய வேள்வியில் தன்னிடம் உள்ள குற்றங்களை குறைகளை சுவாகா செய்துவிட வேண்டும். எந்த அளவுக்கு இது விசாலமான பரந்து விரிந்த காரியமோ அந்த அளவிற்கு சேவை முடிந்தவுடன் சுப சிந்தனை சுய சிந்தனையில் இருக்க வேண்டும். ஆழமான இனிமையான அமைதியின் சொரூபமாக மாறிவிட வேண்டும். லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆக இருந்து செயல்பட வேண்டும். ஒரு புறம் சேவை, மறுபுறம் சுய முன்னேற்றம். இரண்டிலும் கவனம் அதிகம் தேவை. जितना ही साधनों द्वारा सेवा की स्टेज पर आना है उतना ही सिद्धि स्वरूप बन साइलेंस की स्वरूप की अनुभूति करनी है. எந்த அளவுக்கு சாதனங்கள் மூலமாக சேவைக்கான ஸ்டேஜுக்கு வேண்டி உள்ளதோ அதே அளவு சித்தி சொரூபமாகி வெற்றிகளை கைமேல் பலனாக பெற்றவராகி சைலன்ஸ் स्वरूपத்தின் அனுபவத்திலும் நிலை பெற வேண்டும். सेवा के साधन भी बहुत अच्छे बनाए.
சேவைக்கான சாதனங்களோ மிக நன்றாகவே செய்துள்ளீர்கள். जितना विशाल सेवा का यज्ञ रच रहे हैं वैसे ही विशाल संगठित रूप का ज्वाला रूप शांति कुंड का महा यज्ञ रचना है. ஆக எந்தளவுக்கு சேவை விரிந்து பறந்து காணப்படுகிறதோ, அந்த சேவைக்காக எவ்வளவு பெரிய யாகம் படைக்கப்பட்டுள்ளதோ, அதுபோலவே விசாலமான குழுவினுடைய ஜுவாலா ரூபமான சாந்தி குண்டமான மகா வேள்வியும் அமைக்க வேண்டும். यह सेवा का यज्ञ है. विश्व की आत्माओं में वाणी द्वारा हल चलाना है. இது சேவைக்காக அமைக்கப்பட்ட வேள்வி குண்டமாகும். உலக ஆத்மாக்கள் அனைவருக்காகவும் வார்த்தைகள் மூலமாக அவர்களுக்கு நல்லதொரு விடியலை தர வேண்டும். அதாவது பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்லதொரு சொல்யூஷன், समाधानத்தை தர வேண்டும். चलाने में हलचल होती है, हल चलाने में हलचल होती है. उसके बाद जो बीज डालेंगे उसको शीतलता के रूप से साइलेंस की पावर से शीतल जल डालेंगे. तभी शीतल जल पड़ने से फल निकलेगा. முடிவு காணும் பொழுது, ஒரு தீர்வு காணும் பொழுது என்னவோ ஆர்ப்பாட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அதன் முடிவில் நீங்கள் விதை விதைப்பீர்களேயானால் சீத்தளம் என்று தண்ணீர் ஊற்ற வேண்டும். அந்த சீத்தளம் என்ற தண்ணீர் சைலன்ஸ் பவர் என்ற சூரிய ஒளி இரண்டும் தரும் பொழுது நல்ல பலனையும் அடைய முடிகிறது. ऐसे नहीं समझना कि महायज्ञ हुआ तो सेवा का बहुत पाठ समाप्त हो गया. மகா யஜ்ய வேள்வி நடைபெற்றது, எனவே சேவையும் முடிவு பெற்றது என நினைத்து விடாதீர்கள். यह तो हल चला करके बीज डालेंगे. எப்படி மண்ணை உழுத பிறகு விதை விதைக்கப்படுமோ அப்படித்தான் இந்த மகா யஜ்ய குண்டம் அமைக்கப்பட்டது. இதன் பிறகு விதை விதைக்க வேண்டும். मेहनत ज्यादा इसमें लगती है. இதில்தான் சற்று உழைப்பு அதிகம் தேவைப்படுகிறது. उसके बाद फल निकालने के लिए मगादानी के बाद वरदानी की सेवा करनी पड़े. அதன் பிறகு பலனை அடைவதற்காக மகாதானி என்ற சேவை செய்த பிறகு வரதானியாக செயல்பட வேண்டும். மகாதானி என்பது வார்த்தைகள் மூலம் சேவை செய்வதாகும். வரதானி என்பது வைப்ரேஷன், மனதின் நல்லாசை நல் விருப்பங்களை தருவதாகும். वरदानी मूर्ति अर्थात स्वयं सदा वरदानों से संपन्न. वरदानी मूर्ति என்றாலே முதலில் நாம் ஒவ்வொருவரும் வரதானங்களால் முழுமை பெற்றவர் ஆக வேண்டும். सबसे पहला वरदान कौन सा है? அனைத்திலும் முதன்மையான வரதானம் எது தெரியுமா? सभी को दिव्य जन्म मिलते ही पहला वरदान कौन सा मिला? எல்லா குழந்தைகளுக்கும் இந்த தெய்வீக பிறப்பு கிடைத்த அந்த நாள் முதலாகவே
கிடைத்த முதல் வரதானம் என்ன? என்று நாம் பிராமணன் ஆனோமோ அன்றே, பிராமணனாக பிறந்த அந்த நாளே கிடைத்த முதல் வரதானம் என்ன? अरे का अलग अलग वरदान है या एक ही है? குழந்தைகள், நீங்கள் ஒவ்வொருவரும் பிராமணன் ஆன அந்த முதல் நாளிலேயே கிடைத்த வரதானம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கிடைக்க பெற்றீர்களா அல்லது எல்லோருக்கும் ஒரே வரதானமா? என்ன கிடைத்தது உங்களுக்கு? सुनाने में तो अलग अलग अपना वरदान सुनाते हो ना. உங்களுடைய வரதானம் என்னவென்று கேட்கும் பொழுது அவரவருக்கு என்ன கிடைத்ததோ தனித்தனியான வரதானத்தை சொல்வீர்கள். सभी का एक ही वरदान है जो बिना मेहनत के, बिना सोचते समझते हुए बाप ने किसी भी कमजोर आत्मा को, हिम्मतहीन आत्मा को अपना स्वीकार कर लिया. கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரதானம் கிடைத்தது என்று கேட்டால் அவரவருக்கு என்ன கிடைத்ததோ அந்த சீட்டை படித்து பார்த்து சொல்வீர்கள். ஆனால் உண்மையில் எல்லோருக்குமே கிடைத்த ஒரே வரதானம் என்னவென்றால், கஷ்டமே இல்லாமல் நினைத்து கூட பார்க்காத வகையில் நீங்கள் எப்படிப்பட்ட குழந்தைகளாக இருந்தாலும், பலவீனமானவர்களோ தைரியமானவர்களோ யார் எப்படி இருந்தாலும் அப்படியே தந்தை தன் குழந்தையாக ஏற்றுக்கொண்டார், ஸ்வீகாரம் செய்து விட்டார். இதுவே எல்லோருக்கும் பொதுவான ஒரே வரதானம் ஆயிற்று. என்ன சொன்னார் பாபா? நீ என்னுடைய குழந்தாய். सभी का एक ही वरदान जो बिना मेहनत, बिना सोचे समझे हुए बाप ने किसी भी कमजोर आत्मा को, हिम्मतहीन आत्मा को अपना स्वीकार कर लिया. ஒவ்வொரு குழந்தைகளும் யார் எப்படி இருந்தாலும் அவருடைய பலவீனங்கள், தைரியம், யார் எப்படி இருந்தாலும் சரி, பலவீனமான குழந்தைகளோ தைரியசாலி குழந்தைகளோ யாராக இருந்தாலும் அவர்களை அப்படியே தன் குழந்தையாக ஏற்றுக்கொண்டார். இதுவே பொதுவான வரதானம், எல்லோருக்கும் கிடைக்கப்பெற்றது. ஜோக ஜெய்சாக மேராக. பாபா எவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்க. நீங்கள் யாரோ எப்படியோ என்னவர், நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்னுடைய குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள். एक सेकंड में वर्षे के अधिकारी बनाने की लॉटरी कहो, भाग्य कहो, वरदान कहो, பாபா ने स्वयं दिया है. இதை ஒரு நொடியில் ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்குவதற்கான லாட்டரி என்றும் சொல்லலாம், அதிர்ஷ்டம் என்றும் சொல்லலாம், பாக்கியம் என்றும் சொல்லலாம், வரதானம் என்றும் சொல்லலாம். ஸ்வயம் பகவானே கொடுத்து விட்டார். நீங்கள் யாரோ எப்படியோ, ஆனால் என்னுடைய குழந்தைகள். स्मृति की स्विच को ऑन कर दिया कि तू मेरा. सोचा नहीं था कि ऐसा भाग्य भी मिल सकता. பாபா அந்த நினைவு ஸ்விட்சை ஆன் செய்து விட்டார். நீ என்னுடையவன். கனவிலும் நினைக்காதது இப்படி கூட ஒரு பாக்கியம் கிடைக்குமா என்று நாம் எண்ணி பார்த்தது கூட கிடையாது. लेकिन भाग्य विधाता बाबा ने भाग्य का वरदान दे दिया. ஆனால் பாக்கியங்களை, அதிர்ஷ்டங்களை வழங்கக்கூடிய வள்ளல் தந்தை இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பாக்கியத்தை வரதானமாக கொடுத்து விட்டார்.
इसी सेकंड के वरदान ने जन्म जन्मांतर के वर्षा का अधिकारी बनाया. இப்படி ஒரு நொடியில் கிடைக்கப்பெற்ற வரதானம் பல பல ஜென்மங்களின் ஆஸ்திக்கு अधिकारिயாக மாற்றிவிட்டது. इस वरदान को स्मृति स्वरूप में लाना अर्थात वरदानी बनना. இந்த வரதானங்களை நினைவில் கொண்டு வாருங்கள். நினைவின் சொரூபமாக இருந்தால் वरदानी आவது सुलभமாகும். बाबा ने तो सबको एक ही सेकंड में एक जैसा वरदान दिया. தந்தை என்னவோ எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே நொடியில் ஒரே விதமான வரதானத்தை கொடுத்து விட்டார். चाहे छोटा बच्चा हो, चाहे वृद्धा हो, चाहे बड़े ऑक्यूपेशन वाले हो, चाहे साधारण हो, तंदुरुस्त हो व बीमार हो, किसी भी धर्म के हो, किसी भी देश के हो, पढ़ा हुआ हो व अनपढ़ हो, सभी को एक ही वरदान दे दिया. தந்தை என்னவோ எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே வரதானம் ஒரே சமயத்தில் கொடுத்து விட்டார். அது சிறியவராக இருந்தாலும் சரி, வாலிபரோ வயோதிகரோ, பெரிய ஆபீசரோ, சாதாரணமான மனிதனோ, ஆரோக்கியமானவரோ அல்லது நோயாளியோ, எந்த தர்மமோ எந்த தேசமோ, படித்தவரோ படிப்பறிவில்லாதவரோ, ஆக ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் தந்தை தந்த வரதானம் ஒன்றுதான். என்னது? குழந்தைகளே, நீங்கள் யாரோ எப்படியோ, ஆனால் என்னுடையவர்கள். இந்த ஒரு வரதானத்தால் குழந்தைகளை आस्तिक अधिकारिயாக மாற்றிவிட்டார். इसी वरदान को जीवन में लाना, स्मृति स्वरूप बनना, इसमें नंबर बन गए. இந்த வரதானத்தை குழந்தைகள் வாழ்க்கையில் நினைவு கூறுவதும் செயல்முறைப்படுத்துவதும் தான் நம்பர் வாரியாக இருக்கின்றீர்கள். தந்தை என்னவோ எல்லோருக்கும் ஒரே விதமாக வரத்தை கொடுத்து விட்டார். ஆனால் அதை நினைவில் வைக்க வேண்டும். நினைவில் வைத்தபடி செயலில் கொண்டு வர வேண்டுமே. அங்குதான் குழந்தைகள் சற்று முன்பின் ஆகிவிடுகிறார்கள். நம்பர் வாரியாக வந்து விடுகிறார்கள். कोई ने निरंतर बनाया, कोई ने कभी कभी का बनाया. சில குழந்தைகள் சதா சர்வ காலமும் அந்த நினைவில் நிலை பெறுகின்றார்கள், செயலிலும் கொண்டு வருகின்றார்கள். சில குழந்தைகளோ அவ்வப்பொழுது எப்போதாவது அதை நினைப்பது செயல்படுத்துவதுமாக இருக்கின்றார்கள். इस अंतर के कारण दो मालाएं बन गई. இந்த வேறுபாடு இருப்பதால் இரண்டு விதமான மாலைகள் உருவாகிறது. என்ன வேறுபாடு? நினைவின் சொரூபமாக இருப்பது, நினைவில் கொண்டு வந்ததை செயலில் அமல்படுத்துவது. இதில் குழந்தைகள் நம்பர் வாரியாக வந்து விடுகிறார்கள். அதன் காரணமாக மாலையும் இரண்டு விதமான மாலை உருவாகிறது. जो सदा वरदान के स्मृति स्वरूप रखे, उनकी माला भी सदा सिमरी जाती. யார் எப்போதுமே வரதானங்களை நினைவில் வைக்கிறார்களோ அவர்களை பக்தர்களும் சதா நினைவில் வைக்கின்ற மாலையாக உருட்டுகிறார்கள். சிலர் பார்த்தோம்னா கையில் மாலை வச்சு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி சில குழந்தைகள். சிலர் எப்போதாவது அவ்வப்போது
அவ்வப்போது நினைவு கொண்டு வந்தால் அவர்களுடைய பக்தர்கள் அவ்வப்பொழுதுதான் அந்த மாலையை உருட்டுகிறார்கள். இப்படி 2 விதமான மாலை அமைகிறது. और जिन्होंने वरदान को कभी कभी जीवन में लाया व स्मृति स्वरूप में लाया, उन्हों की माला भी कभी कभी सिमरी जाती. நாம் அவ்வப்பொழுது எப்போதாவது நினைவின் சொரூபத்தில் இருந்து செயல்படுபவராக இருந்தால் நம்முடைய பக்தர்களும் நமது மாலையை அவ்வப்பொழுது உருட்டுபவர் ஆகிறார்கள். சதா நினைவு வைத்து செயல்பட்டால் நமது பக்தர்களும் சதா நினைவின் மாலை உருட்டுவார்கள். இப்படி 2 விதமான மாலை உருட்டப்படுகிறது. बहु वरदानी स्वरूप अर्थात इस पहले वरदान में सदा स्मृति स्वरूप रहे. ஆக முதலில் சொன்ன இந்த வரதானத்தை சதா நினைவில் கொண்டு வாருங்கள். அது என்ன வரதானம்? जो है जैसा है मेरा है. குழந்தைகள், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, என்னுடைய குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள். நான் உங்களை என்னவராக ஏற்றுக்கொண்டேன் என்ற முதல் வரதானத்தை நினைவு செய்ய வேண்டும். जो स्वयं बाप का सदा बना हुआ होगा वही औरों को भी बाप का सदा बना सकेगा. யார் ஒருவர் தான் முதலில் தந்தையின் குழந்தையாக எப்போதும் இருக்கின்றாரோ அவர்தான் மற்றவரையும் சதா தந்தையின் குழந்தையாக மாற்ற முடியும். यह वरदान लेने में कोई मेहनत नहीं की. இந்த வரதானத்தை அடைவதில் எந்த கஷ்டமும் இல்லையே. குழந்தை பிறந்த உடனேயே அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு குழந்தை பிறந்தாச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தை ஏதாச்சும் கஷ்டப்பட்டுச்சா என்ன? இல்லையே. அதே மாதிரி தந்தையின் குழந்தை ஆன மாத்திரத்திலேயே அவருடைய வாஞ்சாகிவிட்டோம், எந்த உழைப்பும் இல்லாமல். यह वरदान लेने में कोई मेहनत नहीं की. यह तो बाबा ने स्वयं अपनाया. தந்தை தானாகவே நம்மை தன்னவராக்கி கொண்டார். இதில் நாம் என்ன கஷ்டப்பட்டோம்? நமக்கு என்ன உழைப்பு இருந்தது? ஒன்றுமே இல்லையே. इस एक वरदान को ही सदा याद रखो तो मेहनत से छूट जाएंगे. ஆக இந்த ஒரே ஒரு வரதானத்தை மட்டும் நினைவில் வைத்தால் போதும். மற்ற எல்லா உழைப்பும், கஷ்டமும், கவலையும், துக்கமும் அறவே நீங்கிவிடும், ஓடியே போய்விடும். ஸோ பாபா என்ன சொல்கிறாங்க? ஒரே ஒரு வரதானம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் யாருடையவன்?
ஸ்வயம் பகவான் என்னை தன்னவராக்கி கொண்டார். இது நினைத்தாலே போதும், கஷ்டங்கள், கவலைகள், துக்கங்கள் தொலைந்தே போகும். वरदान को भूलते हो तो मेहनत करते हो. அந்த வரதானத்தை மறக்கும் பொழுதுதான் உழைப்பு அவசியமாகிறது. वरदान को भूलते हो तो मेहनत करते हो. अब वरदानी मूर्त द्वारा संकल्प शक्ति की सेवा करो. இப்போது வரதானி மூர்த்தி என்பதன் மூலமாக, அதாவது சங்கல்ப சக்தியின் மூலமாக சேவை செய்யுங்கள். மகாதானி என்றால் வார்த்தைகள் மூலமாக செய்யும் சேவை. வரதானி என்றால் எண்ணங்கள் மூலமாக சேவை செய்பவர்கள். இப்போது பாபா என்ன சொல்கிறாங்க, இனி வர இருக்கின்ற காலகட்டங்களில் குழந்தைகள் வரதானி மூர்த்தியாகி வைப்ரேஷன் மூலமாக, நல்லாசை மற்றும் நல் விருப்பங்கள் மூலமாக சேவை செய்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். इस वर्ष स्वयं की शक्तियों द्वारा, स्वयं के गुणों द्वारा निर्बल आत्माओं को बाप के समीप लाओ. ஆக இந்த ஆண்டு தன்னிடம் உள்ள சக்திகள் மூலமாக, தன்னிடம் உள்ள குணங்கள் மூலமாக பலமிழந்த ஆத்மாக்களையும் தந்தையின் அருகு கொண்டு வாருங்கள். இப்போ நியூ இயர் வரப்போகுது. ஸோ பாபா அதுக்காக ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. குழந்தைகள், நீங்கள் இதுவரையில் பல ஆண்டுகளாக தந்தையின் குழந்தையான அந்த நாள் தொட்டு இன்று வரையில் எவ்வளவு சக்தி வாங்கியிருப்பீங்க, அப்பா கிட்ட எவ்வளவு குணங்கள் வாங்கியிருக்கோம் தானே. இப்போது தான் பெற்ற அந்த சக்திகள், குணங்கள் எல்லாவற்றையும் வைத்து சேவை செய்வதன் மூலமாக பலமே இல்லாத ஆத்துமாக்களையும் தந்தைக்கு அருகே கொண்டு வர வேண்டும். நம்மளாம் கடவுளை அடைய முடியுமா? நம்மளை கூட கடவுள் தன் குழந்தையாக ஏற்றுக்கொள்வாரா? கடவுள் நமக்கு கூட நேராக பாடம் கற்றுக் கொடுப்பாரா? இப்படின்னு நினச்சி கூட பார்க்கறதுக்கு சக்தி இல்லாதவங்க, அந்த மாதிரி குழந்தைகளையும் தந்தைக்கு அருகே நீங்கள் கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட சேவை செய்யுங்கள். वर्तमान समय मेजॉरिटी में शुभ इच्छा उत्पन्न हो रही है कि आध्यात्मिक शक्ति जो कुछ कर सकती है वह और कोई कर नहीं सकता. நிகழ்காலத்தில் பொதுவாகவே ஜனங்கள் மத்தியில் என்ன நினைவு வருகிறதா? பெரும்பாலான மனிதர் நினைக்கிறார்கள், எல்லோரும் மனதிலும் ஒரு நல்ல எண்ணம் உற்பத்தி ஆகிறது. ஆன்மீக சக்தியால் என்ன செய்ய முடியுமோ அதை வேறு எந்த சக்தியாலும் செய்து முடிக்க முடியாது என்ற இந்த ஒரு சுகமான எண்ணம் பரவலாக பெரும்பாலான மக்களின் மனதில் வந்துவிட்டது. எந்த எண்ணம்?
ஆன்மீக சக்தியால் செய்யக்கூடிய காரியம் வேறு எந்த சக்தியாலும் செய்ய முடியாது என்பதை பெருவாரியான மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். लेकिन आध्यात्मिकता की ओर चलने के लिए अपने को हिम्मतहीन समझते. எல்லாத்த விட பெரிய சக்தி ஆன்மீக சக்தின்னு புரிஞ்சுக்கிறாங்க மக்கள். அதே சமயத்தில் அந்த ஆன்மீக வழியில் நடக்கிறதுக்கு நமக்கெல்லாம் சக்தியே இல்லைன்னு அப்படி பலவீனம் நினைக்கிறாங்க. ஐயோ ஆன்மீகமா, அதுக்கெல்லாம் ஒரு வயசு இருக்குது, அதுக்கெல்லாம் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும், ஐயோ அதெல்லாம் நம்மளால் முடியாது. இப்படி எல்லாவற்றையும் விட உயர்ந்த சக்தி ஆன்மீகம்தான். ஆனால் அந்த ஆன்மீக வழியில் நம்மால் நடக்க இயலாது என்று பலவீனமாகவும் தன்னை உணர்கிறார்கள் மக்கள். तो इच्छा रूपी एकता अब प्रत्यक्ष रूप में दिखाई दे रही. ஆக மனிதனுக்கு நடக்க 2 கால் வேணும். அதில் ஒரு கால் இருக்கு, ஒரு கால் இல்லை. எப்படி? ஆன்மீகம்தான் உயர்ந்த சக்தி, அந்த ஆன்மீக சக்தி தான் எதையும் செய்து முடிக்கக்கூடிய சக்தி என்று நினைக்கக்கூடிய அந்த ஒரு கால் இருக்கு மக்களுக்கு. ஆனால் அதன் வழி தான் நடக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இயலவில்லை, அந்த கால் இல்லை. सब बाप के समीप चल करके आ सकेंगे ना. तो ஒரு கால் இருக்கு, என்ன கால்? ஆசை. ஆன்மீகம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த ஆசை வேணால் இருக்கு, ஆனால் அந்த ஆசையை நடைமுறைப்படுத்தணுமே, நடைமுறைப்படுத்தக்கூடிய சக்தி இல்லை. लेकिन उन्हें अपनी शक्ति से हिम्मत की दूसरी टांग दो. அப்படி சக்தி இழந்த ஆத்மாக்களுக்கு நீங்கள் பல காலமாக சக்தி பெற்று வைத்திருக்கிறீர்களே, அந்த சக்தியை கொண்டு தைரியமற்ற ஆத்மாக்களுக்கு தைரியம் என்ற இன்னொரு காலை கொடுக்க வேண்டும். ஆக இப்போ நம்மளுடைய வேலை என்ன? ஆன்மீக சக்தி இருந்தால் எதையும் சாதிக்கலாம் நினைக்கிறாங்க மக்கள். அதே சமயம் அந்த ஆன்மீக வழியில் நம்மால் நடக்க முடியாது என்று ஊனமாக இருக்கிறார்கள். அப்படி ஊனமாக இருப்பவர்களுக்கு நீங்கள் தன்னிடமுள்ள சக்திகளை கொடுத்து நடக்க வையுங்கள். தைரியம் அற்றவர்களுக்கு தைரியம் கொடுத்து விடுங்கள். पहले तो अपने वरदानों से हिम्मत में लावो. முதலில் தன்னிடம் வைத்துள்ள வரதானங்களால் அவர்களுக்கு சக்தி கொடுத்து தைரியத்திற்கு கொண்டு வாருங்கள். இப்போ வரதானம்னா என்ன பார்த்தோம்? பாபா என்ன சொல்கிறாங்க? வரதானம் என்றால் மானசீகமான சுபமான எண்ணங்கள், அதுதான் வைப்ரேஷன். நல்ல ஆசை மற்றும் நல் விருப்பங்களை கொடுத்து ப்ராக்டிக்கலாக அனுபவத்தை சொல்லணும், அவ்வளவுதான். பாருங்கள், நாங்களும் இந்த ஞானத்துக்கு போயிட்டு ஆரம்பத்தில் அப்படி இப்படி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ காலம் போக போக நாங்கள் ரொம்ப சௌக்கியமாக இருக்கிறோம். எங்கள் மனசில் இப்போ ரொம்ப தைரியம் இருக்குது. நாங்கள் இப்போல்லாம் எதுக்கும் பயப்படுறதே கிடையாது. இந்த ஞான யோக தாரணை மூலமாக எதையும் நம்மால் சமாளிக்க முடியும் என்ற சக்தி வந்திருக்கு. இப்படின்னு
தான் பெற்ற நடைமுறை அனுபவங்களை கூட பகிர்ந்து கொள்ளலாம். ஆக மொத்தம் நம்பிக்கை இழந்த ஆத்மாக்களுக்கு நீங்கள் நம்பிக்கை தர வேண்டும். இதுதான் இப்போது செய்ய வேண்டிய சேவை மீதமுள்ளது. पहले तो अपने वरदानों से हिम्मत में लाओ, उल्लास में लाओ कि आप भी बन सकते हो. இப்படி தான் பெற்ற அனுபவங்களை எல்லாம் சொல்லி தனக்கு ஏற்பட்ட ஊக்கம், உற்சாகம், தைரியம் இவற்றையெல்லாம் அவர்களுக்கும் கொடுத்து முதலில் அவர்களை ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வாருங்கள். ஸோ தைரியம் இழந்தவர்களுக்கு தைரியம் கொடுங்கள். सब बाप के समीप चल करके आ सकेंगे. அதன் பிறகு நீங்கள் தந்தைக்கு அருகே அவர்களை கொண்டு வர முடியும். ஏன்னா முதல்ல அவங்க கால் வேணும் இல்லையா? எல்லாத்த விட உயர்ந்த சக்தி ஆன்மீகம் தான் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த புரிதல் இருந்த பொழுதும் கூட நாம் அந்த வழியில் வாழ முடியும் என்ற தைரியம் இல்லையே. ஸோ தைரியம் இழந்தவர்கள், தைரியம் என்ற கால் இல்லாத ஊனமாக இருப்பவர்களுக்கு நீங்கள் தைரியத்தை கொடுங்கள். उल्लास में लाओ कि आप भी बन सकते. सब निर्बल आत्माएं आपके सहयोग से वर्षे के अधिकारी बन सकेंगे. ஆக இப்படியெல்லாம் செய்யும் பொழுதுதான் பலமிழந்த ஆத்மாக்களும் உங்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக தந்தையின் ஆசிக்கு அதிகாரி ஆக முடியும். लंगड़ों को चलाना है. முடமானவர்களை நடக்க வைக்க வேண்டும். तब आप वरदानी मूर्तियों का बार बार शुक्रिया मानेंगे. அப்படி முடமானவர்களை நடக்க வைத்து விட்டால் பிறகு பாருங்கள், உங்களுக்கு அவர்கள் நன்றி 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 என்று மனம் குளிர நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டே இருப்பார்கள். அப்படி நன்றி தெரிவிப்பவர்களோ कुछ भक्त बनेंगे, कुछ प्रजा बनेंगे और कोई फिर लास्ट तो फास्ट भी होंगे. அப்படி நன்றி செலுத்துபவர்கள் சிலர் பக்தர் ஆகலாம் உங்களுக்கு, சிலர் பிரஜைகள் ஆகலாம் உங்களுக்கு. ஏன் சிலரோ கடைசியில் வந்தாலும் வேகமாக வந்து நம்பர் 1 இடத்தை கூட பிடித்து விடக்கூடும். லாஸ்ட் ஷோ ஃபாஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகனை கூட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துபவராகலாம். तो समझा इस वर्ष क्या करना. ஆக இந்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகளை புரிந்து கொண்டீர்களா? முடமானவர்களை நடக்க வையுங்கள். தைரியம் இழந்தவர்களுக்கு தைரியம் என்ற கால்களை கொடுங்கள். जैसे महायज्ञ की सेवा की धूम चारों ओर मचाई और वैसे ही इस यज्ञ के कार्य के साथ साथ शांति कुंड के वायुमंडल वाइब्रेशंस उसकी गूंज भी चारों ओर मचाओ.
எப்படி இந்த மகா வேள்வியின் சேவையை நாலாபுறமும் முழக்கமிட்டீர்களோ, தூம் தாம் என்று செய்து காட்டினீர்களோ, அதுபோல் இப்பொழுது சாந்தி குண்டத்தின் வாயுமண்டலம் வைப்ரேஷன் நாலாபுறமும் பரவச் செய்யுங்கள். जैसे महायज्ञ के नए चित्र बनाए, झांकियाँ बना रहे हो, भाषण तैयार कर रहे हो, स्टेज तैयार कर रहे हो, वैसे चारों ओर हर ब्रह्मा बाप समान चैतन्य चित्र बन जाए। लाइट और माइट हाउस की झांकी बन जाए। संकल्प शक्ति का साइलेंस का भाषण तैयार करें और कर्मातीत स्टेज पर वरदानी मूर्त का पाठ बजावे, तब संपूर्णता समीप आएगी. ஆக இதுவரையில் மகா ஞான வேள்வி குண்டத்தில் சேவைக்கென புது புது விதமான படங்களை அமைத்தீர்கள், சித்திரங்களை உருவாக்கினீர்கள், பல வண்ணமயமான கலைக்கூடங்களை அமைத்தீர்கள், சொற்பொழிவை தயார் செய்தீர்கள், பெரிய பெரிய மேடையும் அமைத்தீர்கள். ஆக அதுபோலவே இனி நாலாபுறமும் ஒவ்வொரு குழந்தைகளும் பிரம்மா பாபாவை போல சைத்தன்ய சித்திரமாக மாற வேண்டும். நடமாடும் கலைக்கூடமாக நீங்கள் மாற வேண்டும். உங்களை பார்த்தால் பிரம்மா பாபாவை பார்த்ததாக வேண்டும். அப்படிப்பட்ட லைட் மைட் ஹவுஸாக, அலங்கார வண்ணமயமான கலைக்கூடங்களாக மாறுங்கள். சங்கல்ப சக்தி மற்றும் அமைதியால் அமைந்த சொற்பொழிவு தயார் செய்யுங்கள். கர்மாதீத ஸ்டேஜ், கர்மாதீத நிலையிலிருந்து வரதானி மூர்த்தியாக संपूर्ण நிலையை அருகே கொண்டு வாருங்கள். इसी वर्ष में अति विशाल सेवा कार्य जो करना, वो भी उतना ही संगठित रूप में प्रत्यक्षता का एक बल एक भरोसा का नारा लेकर सेवा की स्टेज पर आना है. ஆக இந்த ஆண்டுதான் குழந்தைகள் ஒரே பலம், ஒரே நம்பிக்கையின் ஆதாரத்தில் சேவையின் மேடையில் எல்லோரும் வெளிப்பட வேண்டும். सर्व ब्राह्मणों की अंगुली से कार्य को संपन्न करना है. ஆக அனைத்து பிராமணர்களும் தன் விரல் கொடுத்து சேவை என்ற மகான் காரியத்தை मुलुमे செய்ய வேண்டும். वैसे ही इसी का वर्ष में सर्व के एक संकल्प द्वारा वरदानी रूप का भी ऐसा ही विशाल कार्य प्रैक्टिकल में लाना. समझा क्या करना है? ஆக புரிந்ததா இந்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும் என்று? சங்கல்ப சக்தியின் மூலமாக வரதானி மூர்த்தியாகி விசாலமான காரியத்தை प्रैक्टिकल வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும். तो ऐसे आवाज में आते हुए भी आवाज से परे स्थिति में स्थित रहना. ओम शांति.
ஸோ இப்படிப்பட்ட குழந்தைகள், சப்தத்தை கடந்தவர்கள், தன்னுடைய தைரியத்தின் மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு தைரியத்தை கொடுப்பவர்கள், அநேக ஆத்மாக்களை தந்தைக்கு அருகே கொண்டு வருபவர்கள், வரதானி மற்றும் மகாதானி, பாப்தாதாவின் சமீபத்தில் கொண்டு வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். ஓம் சாந்தி.